ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்னைக்கு அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? அதாங்க, இன்னைக்கு ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமைங்க. இன்னைக்கு வாஸ்து நாளுங்க. வாஸ்து பூஜை போடுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வாஸ்து பூஜை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனல் எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அதில் வந்துட்டுங்க, இவங்க யூடியூப்பில் இருக்கிறாங்க, இவங்க கரெக்டாக வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, வீடியோ மட்டும் போட்டுட்ருக்காங்க, இவங்களை நம்பி நம்ம மொத்த ரேட்டுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு கொடுக்கலாமா, அப்படி நம்ம கொடுத்தோம்னா அவங்க கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவங்கள எப்படி நம்புறது அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க. அதில் இவர் இப்போ இந்த பூஜை போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிலிட்ரி சார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு ராஜபாளையம் வம்சாபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறாருங்க. ரமேஷ் சார் ஜம்மு காஷ்மீரில் அவங்க ஃபேமிலியோட வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே குடியிருக்கிறாருங்க. சரிங்களா? இவர் அங்கே மிலிட்ரியில் வேலை பார்க்குறாருங்க. இப்போ என்னன்னா, இவர் எனக்கு திடீர்னு நம்ம வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாருங்க. கால் பண்ணி, நான் ரமேஷ் பேசுகிறேங்க, நான் மிலிட்ரியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நமக்கு ஃபோன் பண்ணார். ரமேஷ் சாரும் நானும் ஒரு மாதமாக பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்கோங்க. சரிங்களா? எனக்கு கால் பண்ணி பேசினார். பேசி இந்த மாதிரி உங்கள் வீடியோ நான் முதல் வீடியோவிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேங்க, நானும் நிறையா வீடியோ பார்த்தேன், அதில் உங்கள் வீடியோ எனக்கு இன்னும் தெளிவாக நீங்கள் சொல்கிறது மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்க. அதனால் உங்கள் வீடியோவை தொடர்ந்து நான் பார்த்தேன். உங்கள் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ரமேஷ் சார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் 18 நான் ஊருக்கு வரேங்க. இப்போ நான் மிலிட்ரியில் அங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லைங்களா, ஜம்மு காஷ்மீரில். நான் ஃபேமிலியோடு அங்கே வீடு வாடகை பிடிச்சி அங்கே இருக்கிறேன் ஃபேமிலியோட. குழந்தைங்கள்லாம் அங்கே படிக்கணும் அப்படின்னாக்க திடீர்னு அங்கே தீவிரவாதம் அதிகமாகுது, அப்புறம் துப்பாக்கி சூடு நடக்குது. அதனால் என்னோடய ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறதுக்கு. அதனால நம்ம ஊரில் சேஃப்டியான ஒரு இடத்துல நான் தங்க வச்சு என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு